ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டோ பிடிக்டர் சேனல். எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருங்க. நான் இங்கே சேஃபாக ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன கவினா அந்தளவுக்கு ஹாப்பி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் நல்லா ரீச் இருந்தது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னோடய சர்க்கிளும் சரி, அண்ணன் சர்க்கிளும் சரி, வீடியோக்கு ரொம்பவும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பி தான் நான் இந்தளவுக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வீடியோக்கும் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது, நான் எந்தளவுக்கு எக்ஸைட் ஆனேன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது பண்ணணும் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட்டு ரைடுக்கு எங்கே போகலாம் என்ன ஏதுன்னு ஒரு 3 ஸ்பாட் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போ இன்னொன்று நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோ விலாக்லேயே நான் ஷேர் பண்ண போகிற விஷயம். நம்ம கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ அதை இது நான் டே டைமில் எடுத்துருக்க வேண்டியது. இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, நான் டே டைமில் எடுத்துருக்கேன். டே டைமில் ஒர்க்கு. ஸோ அதை வந்து என்னால் டே டைமில் கன்சிடர் பண்ண முடியல. ஸோ இது மோட்டோ விலாக் இருக்குது. இந்த ரிவ்யூ வீடியோ வேணால் போகணும். சரி, 2ம் எடுத்து மோட்டோ விலாகில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மோட்டோ விலாகில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது என்ன கவிதை பின்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது 2மே நான் ட்ரா பண்ணுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களும் நானும் சேர்ந்து ட்ரா பண்ணுது. அதனால தான் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து கலர்ஸ் தீர்ந்துருச்சு. அதனால் அங்கங்கே பேட்ச் பச்சத்தை இருக்குது. இது நான் கலர்ஸ் கம்மியாக தான் இருந்தால் நான் கரெக்ஷன் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் இன்கேஸ் நிறைய டிமோட்டிவேட்லாம் வரலாம். நமக்கு ஒரு சில டைமில் செய்யணடா அப்படிங்கிற ஸ்டெப் டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்தாலும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போயிடக்கூடாது, ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம அடிக்கடிக்கு பார்த்துட்டு இருக்கணும், ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது 2யும் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வாலில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாலில் எதுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஓகேங்களா, நான் காலையில் எப்போ எழுந்திரிச்சு வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடியில் பார்த்துட்டு தலையில் அப்படி லைட்டாக ஒதுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வைப்போம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நமக்கு இது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ரொட்டீனாக வந்து விஷயம் ரிமெம்பரில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து போர் அடிக்கும்போதோ இல்லை காலையில் எழுந்திரிச்சுமே இதை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து சரி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இதை நான் ட்ரா பண்ணி பேட்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் டெய்லி எழுந்திரிச்சு இதை பார்க்கல நமக்கு பிடிச்ச விஷயம் நல்லா ஸ்டார்ட் அப் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்னென்ன பேசணும் என்னென்ன சொல்லணும், என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மோட்டோ விலாகில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்டே. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மண்டேலாம் ட்விஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டைம் எடுத்துகிட்டு இப்போ வரைக்கும் போன 2 வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஜிப்புக்கு பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் சும்மா வண்டி எடுத்துமே ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து அடிச்சுக்கும். ஒரு இன்ஷியலாக பெருசாக இல்லை, சும்மா ஒரு இன்ஷியலாக எடுத்துப்போம். ஏங்கண்ணா? ஓகே. அண்ணா வந்து கேமராவை பார்க்குறாரு. என்னங்க பார்த்து கிராஸ் பண்ணணும், பார்க்காம கிராஸ் பண்ணால் நம்மளை பதம் பார்த்துருவாங்க. ஓகே ஓகே நண்பர்களே, கிளம்பலாம். இவன் ஃபோனில் பேசுகிறான்னா இவன் பேசுகிறது நேரில் பேசுகிற மாதிரியே இருக்க மாட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் ஒரு நியூ கான்டாக்டு ஒரு நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது சந்தோஷம். அது இல்லாமல் அந்த கான்டாக்டு நமக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் சொல்கிறாங்களா, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்காக அப்படின்னா, யார் என்னன்னே தெரியாது, இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நமக்காக ஒரு சஜஷன் வைக்கணும், ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக உள்ள வந்து கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நான் ரொம்ப அவங்கள பாராட்டுறேன்.
அப்புறம் அதே மாதிரி இன்னொரு அண்ணன் எனக்கு வந்து சொன்னாங்க, நான் என்ன அப்படின்னா எதுலேயோ ஒரு இடத்துல டா மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம காமனாக எல்லாருமே ஜென்ரலாக என்னடா இப்படி போகுது, என்னடா இப்படி வருது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா, தம்பி இந்த மாதிரி மென்ஷன் பண்ண வேணாம், ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டு தெரியும், நம்ம வந்து இங்கே தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு ஆடியன்ஸு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்கிறேன். கேட்குற நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களோட மைண்ட் செட்லேயே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லோரும் அதே மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டீங்க, பொது விஷயம் பேசும்போது ஒரு கொஞ்சம் வாங்க போங்க அப்படிங்கிற ஒரு நல்ல வேடை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கைஸ் நான் இதை சொல்லி ஆகணும், எனக்கு அது கைஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது எனக்கு கைஸ்ன்னு கூப்பிட்றது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மோட்டோ விளாகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடுன்னு வச்சுருக்காங்க, ஃபேமிலின்னு வச்சுருக்காங்க, நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்லி கூப்பிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும், எது சொல்லி கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. நான் அதில் எது அதிக கமெண்ட் வந்திருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்காகவும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது மோட்டோ விளாக் பிடிச்சவங்களோ இல்லை ட்ராவல்ஸை பிடிச்சவங்களோ அவங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இது கேட்டு செய்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நான் உங்கள்கிட்ட பேசல, உங்களுக்கு பிடிச்ச வேர்டை நான் யூஸ் பண்ணால் இன்னும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ டைம் எடுத்து சஜஷன் பண்ணுங்கள் கைஸ். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இப்போ குமராபாளையம் பக்கமாக வந்தாச்சு. வந்த இடத்துல கரெக்டாக இந்த இங்கே தெரியுதுங்களா, இந்த பிரிட்ஜுக்கு பக்கம் கரெக்டாக முடிகிற எட்ஜில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்ஃப் இருந்தது. ஸோ அதை பார்த்துனே கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நின்றுட்டேன். நல்லா இருந்தது, வியூ நல்லா இருந்தது, பசங்க ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தெரியுதுங்களா பாருங்கள், நீட்டாக சூப்பராக. நாங்களும் போயிருக்கோம், ஒரு 1 or 2 3 டைம்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் பசங்களோட நானும் போயிருக்கேன். நல்லாயிருக்கும் டர்ஃப், நைட் டைமில் டர்ஃப் போய் விளாண்டா சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். யார் வந்து போயிருக்கீங்க, நைட் டைம் டர்ஃபுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் பசங்களோட ஃபன் ஆக்டிவிட்டியாக. இதுவும் தப்பாக சொல்லாதீங்க, அந்த பக்கம் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த லைனுக்கு வந்துட்டேன், 2 வீலர் லைனில் போகலை. அதையும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன எதுக்காக இப்படி சொன்னோம் அப்படின்னா, போன வீடியோவில் எனக்கு இது சொல்லியிருந்தாங்க, 2 வீலர் லைனில் போங்க ப்ரோ, அந்த லைனில் போகாதீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு 2 வீலர் லைனில் போகிறதா பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த லைன் கூட ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து கிராஸ் பண்ணி நம்ம போகணும். அதே நம்ம லைனில் 2 வீலர் லைனில் போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எதனா பொறுமையாக போய்க்கலாம். ரோடெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க. இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற கோயில் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாமே அந்த தீர்த்த குடங்கள் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. 100க்கு 90% பீப்புள்ஸு இந்த இங்கே கூடுதுறை முக்கூடல்னு சொல்லுவாங்க, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஆறு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் ஆறு. இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் ஆறு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆறு வருதுன்னு சொல்கிறாங்க. கைஸ் அவ்வளோதான், நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பவானி, அவ்வளோதான் பவானி வந்தாச்சு. தாண்ட போகிறோன்னு வேணால் சொல்லலாம், இந்த ரிவர் மட்டும்தான் நடுவில். ஆமாம். இப்போ இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல 3 முக்கூடல் வந்து கூடுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைடு இருந்து பாருங்கள், நல்லா தெரியும், தெரியுதுங்களா முக்கூடல் இதுதான். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிவருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவானி, ஓகேங்களா, ஈரோடு டிஸ்ட்ரிக். இந்த ரிவருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குமாரபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த ரிவர் மட்டும்தான் பார்டர். அப்புறம் காய்ஸ் இன்னொன்று என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்குது. நானே ஒரு 3 இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்காடு ஒன்று, கொல்லி ஹில்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் நம்ம ஏரியா சைடு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்கூர்னு ஒரு ஏரியா, அது ஹில் ஸ்டேஷன் தான்.
எந்த அளவுக்கு அங்கே ஸ்பாட்டில் நல்லாயிருக்கு எப்படி என்னதுன்னு தெரியல. ஏற்காடு கொல்லி ஹில்ஸ் தெரியும் ஓரளவுக்கு. பர்கூரில் எந்த அளவுக்கு என்ன அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த 3 இடம் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 இடத்துல நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறது உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். எது அதிக ஓட்டிங் வருதோ அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணி போகலாம். மேபி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கெலாம் செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரைடு போவோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீக்கு கொஞ்சம் ஒர்க்கு கமிட்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீக் கொஞ்சம் டவுட்டு தான். அது ஒர்க் இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வீக்கே ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு சேனல் ஆரம்பித்தாச்சு. இப்போது 2-3 வீடியோ, இதோட 3 வீடியோ வந்துடுச்சு. ஸோ இன்னுமே நம்ம இந்த மாதிரி பெரிய ரைடு பண்ணல அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம புதுசாக ஒரு ரைடு ட்ரை பண்ணிடலாம். ஒரு நல்ல ரைடாக ஸ்பைஸியாக கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனெல்லாம் டாப் ஹில் ஸ்டேஷனை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கைஸ் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. வர வழியில் என்ன நடந்தது அப்படின்னா, நான் கேமரா ஆன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 ரைடர்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தும், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவங்க 2 பேரும் ரைட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ரன்னிங்லேயே 2 பேரும் நல்லா கம்யூனிகேட். அவங்களும் வண்டி நிறுத்தலை. நாங்கள் கேட்டிருந்தோம், ஒரு ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம் ரைடர்ஸ்குள்ளே. ஆனால் பார்த்தோன்னே அவங்க டக்குனு 1 செகண்ட் திரும்பி பார்த்தாங்க. அவங்க ஆனால் ஓட்டுறதுல என்ன நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அவங்க 80 கிலோ தான் போனாங்க. ஆனால் டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. ஒரு ஜஸ்ட்டு மிரர் மட்டும்தான் பின்னாடி ஃப்ளாஷ் போச்சு. ஆனால் அவங்க டக்குன்னு திரும்பி பார்த்து வெயிட் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே நான் கை காமிச்சிட்டேன். அவங்களும் கை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு ரைடர் போயிட்டு இருந்தேன். நான் செகண்ட் ரைடர் தான் பேசினேன். முன்னாடி ஒரு ரைடர் போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட சரி அவர்கிட்டையும் போயிட்டு ஒரு விஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை க்ரூஸ் பண்ணேன். அவர் வந்துட்டு இல்லை நின்று வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு பின்னாடியே கொஞ்சம் தூரம் வந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் அவ்வளோதான் கட் எடுக்கிற இடம் வந்துருச்சு. ஸோ முன்னாடி புஷ் பண்ணி அவருக்கு பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அப்புறம் முன்னாடி போன ரைடர்ட்டையும் கூப்பிட்டு ஒரு ஹாயை போட்டு அவர்கிட்ட ஒரு 2 வேர்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு அப்புறம் குட் ஜாப் தம்ஸ் அப்லாம் பண்ணிட்டு ஹாய் பை சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அவங்களும் ஹாய் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் கேப்சர் பண்ணி தான் அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையும் பழகுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே கைஸ், நம்ம அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு, பக்கமாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் கைஸ் நான் சொன்னது அப்புறம் மறந்துடாதீங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பெட் நேம் வைக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது 2ம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னேன்னா வேறு எதுவும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இல்லைங்களா? அந்த நம்ம எப்பயும் போல் கேஷுவலாக பேசுகிற மாதிரி வாடா போடா என்னடா அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேன் மாதிரி போகிறது அந்த கமெண்ட் வந்தது. இதெல்லாம் வந்தது. ஓகே, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நான் எப்படி போயிருக்கேன் அப்படிங்கிறது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், மறக்காமல் சொல்லிடுங்க கைஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும். எனக்கு என்ன அப்படின்னா அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள். நான் கம்பல் பண்ண எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. உங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இவனை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது. பின்னாடி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு.